முட்டை மாநகர நாமக்கல்ல இருந்து கோழி முட்டை வருது. அப்ப கோழி முட்டை தானே அதுவும். அந்த கோழி முட்டையை அடை வச்சா பொரிக்குமா? பொரிக்காது. பொரிக்காத முட்டைக்கு பேரு கூ முட்டை. அப்ப அந்த முட்டையை சாப்பிடுற எல்லாரும் நாங்க எல்லாம் கூ முட்டை. விளையாட்டு இல்ல, சிரிப்பதற்காக அல்ல. எதுக்கு சொல்றேன்னா, கல்யாணம் ஆகி புள்ள ஊட்டி பெற்றவங்க அந்த முட்டையெல்லாம் சாப்பிடலாம். நாளைய தலைமையை உருவாக்குற இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது. கொடுத்தா என்ன ஆகுது? மரபணு மாற்றப்பட்ட கோழி முட்டை. ஒரு விதை என்பது முளைச்சி 4 நெல்லு மணியை கொடுக்கணும். ஒரு நெல்லு போட்டா 10 நெல்லு கொடுக்குது இந்த மண்ணு கட்ட கேடு. ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்தா குழந்தை உற்பத்தி ஆகுது. பசுமாடு காளமாடு சேர்ந்தா கன்றுக்குட்டி பிறக்கிறது. அப்படித்தானே இருக்கணும். அப்படி இருக்கா? இன்னைக்கு கோழி முட்டை, கோழி மட்டும் முட்டை இடுது, சேவல் இல்லாம. எந்த அளவுக்கு உருவாக்கியிருக்கா? 25 வருஷத்துக்கு முன்னால விதை நெல் பற்ற கட்டி வச்சிருந்தோம். இன்னைக்கு இருக்கா நம்ம கிட்ட? 25-30 வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு மையம் இருந்துச்சு. ஏன் இன்னைக்கு இல்ல அப்படின்னா, குழந்தை பிறப்பு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. காரணம் எது என்று யோசிக்கணும். இங்க அந்த சிந்தனை எல்லாம் இல்ல. எதையெல்லாம் விதைக்கணும், எதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு பிஞ்சு மனசுகள்ல நஞ்சை விதைத்துக் கொண்டிருக்கிறது இந்த சமூகம் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய பெரிய அவதியானது. ஆனாலும்